மணிரத்னம் இயக்கத்தில் மாதவன், ஷாலினி ஆகியோர் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் அலைபாயுதே. இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. ஆனால் இந்த படத்தை இப்போது வரை ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். மணிரத்னத்தை பொறுத்தவரைக்கும் அவர் சினிமாவில் அடியெடுத்து வைத்த பிறகு சினிமா உலகம் ஒரு புதுவிதமான மாற்றத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியது. புதிய ஒரு சினிமா உலகத்தை உருவாக்கினார் என்றே சொல்லலாம். மாதவன், ஷாலினி ஆகிய இருவரின் படங்களில் முக்கியமான படமாக அலைபாயுதே படத்தை சொல்லலாம். இந்த படத்தின் வெற்றிக்கு மற்றும் ஒரு காரணமாக இருந்தவர் AR ரஹ்மான். இப்போது இருக்கும் இளைஞர்களின் காதல் வாட்ஸ்அப் வீடியோ கால் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த படம் வெளியான காலத்தில் இருந்த இளைஞர்களின் காதல் எப்படியாக இருந்தது என்பதை தெள்ள தெளிவாக விளக்கிய படமாக இந்த படம் அமைந்தது. தன்னுடைய காதலி எங்கிருந்தாலும் அவளை பார்த்துவிட வேண்டும் என்று தெரு தெருவாக ஓடிக்கொண்டும் ஏகப்பட்ட பேருந்துகளில் ஏறி இறங்கியும் தான் தன்னுடைய காதலியை பார்க்க நினைப்பார் காதலன். அப்படிப்பட்ட காதலை மையப்படுத்தி தான் இந்த படம் வெளியானது. இதில் மாதவனுக்கும் ஷாலினிக்கும் இடையே இருக்கும் கெமிஸ்ட்ரி இதுவரை எந்த ஒரு ஜோடிக்கும் அமையவில்லை. இந்த நிலையில் மணிரத்னம் அலைபாயுதே படத்தை பற்றி அவருடைய நினைவுகளை பகிர்ந்துள்ளார். தற்போது தக் லைஃப் படத்தின் ப்ரமோஷனுக்காக மும்பை சென்ற மணிரத்னம் அலைபாயுதே படத்தில் முதலில் நடிக்க இருந்தது யார் என்பதை பற்றி கூறியுள்ளார். அதாவது முதலில் அலைபாயுதே படத்தை ஹிந்தியில் தான் எடுக்க நினைத்தாராம். அதில் ஷாருக் கான், கஜோல் இவர்களை வைத்து தான் படத்தை எடுக்க நினைத்திருக்கிறார். அதற்கான ரொமான்ஸ் காட்சிகள் எல்லாம் பாம்பே ரயில்களில் எடுப்பது போல் திட்டமிட்டு லொகேஷன்களும் பார்த்து விட்டாராம். அதன் பிறகு தில் சே படத்தை எடுத்து முடிக்கும் பொழுது அலைபாயுதே படத்திற்கான கிளைமேக்ஸ் கிடைத்தது. அதன் பிறகுதான் அந்த படத்தை எடுத்தோம் என்று கூறியுள்ளார். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.